அல்லாஹ் சொல்கிறான், அடுத்தது சொல்கிறான் அல்லாஹ், மேலும் எந்நாளில் சூரியனும் எக்காலம் ஊதப்படுமோ அந்நாளில் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியதாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் சூர் ஊதப்படும். இது மறுமை நாளை பற்றி குரானில் இன்னொரு இடத்துலையும் சொல்லப்படுது, ஹதீஸ்கள்லையும் இது வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, மறுமை நாள் எப்போ நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு சூர் ஊதப்படும். சூர்னா என்ன, அப்படியே அந்த ஒரு இது சங்கு எடுத்து அப்படியே ஊதுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு சவுண்டு, அது வந்து முதல்ல ஊதப்படும். இது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, இந்த வானம் பூமி காரணமே இல்லாமல் இப்படியே சுற்றிட்டு இருக்காது. என்ன அப்படி காரணம் இல்லாமல் ஒரு பக்கம் சுற்றுதுன்னே வச்சுக்கோ, அடுத்த கேள்வி என்ன இருக்கும், சரி இந்த வானம் பூமியை வந்து ஒருத்தன் காரணத்தோடவே படைச்சிருக்கிறானே வச்சுக்கோங்க, நன்மை தீமைன்னு ஒன்று இருக்கா, இது நல்லது இது கெட்டதுன்னு ஒன்று இருக்கா, இது சத்தியம் இது அசத்தியம்னு ஒன்று இருக்கா, இது நீதி ஒரு அநீதின்னு ஏதாவது ஒன்று இருக்கா, புரியுதா? அப்படி ஒன்று இருக்குதுன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணுமா வேணாமா? ஃபாலோ பண்ணால் என்ன கிடைக்கும், ஃபாலோ பண்ணலைன்னா என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தில் நான் எப்படி தான் வாழ்கிறது, எனக்கு சரின்னு படுற எல்லாத்தையும் செய்கிறதா, இல்லது நான் நின்று நிதானித்து சரி தப்பு எதுன்னு முடிவு பண்ணி நான் நடக்கிறதா? இப்போ இது ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு பதில் தான் மறுமை நாள். நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் சும்மா அப்படி சுத்த விட்டுட்டதில்லை, இது இன்னும் பம்பரம் கிடையாது. சுத்த விட்டாச்சு அதுக்கப்புறம் அதுவாக எங்கே நிற்குமோ அது போய் நின்றுரும் அப்படிங்கிறது கிடையாது. இது என்னைக்கு ஆன் பண்ணானோ அந்த நாளே ஒரு தெளிவோடு தான் எல்லாம் ஆன் பண்ணான். இது என்னைக்கு ஷட் ஆஃப் பண்ணுவானோ அதுவும் எல்லாம் தெளிவாக பண்ணுவான், புரியுதா? அப்போ அந்த இடத்துல முதல் சூர் ஊதப்படும், புரியுதா? முதல் சூர் ஊதப்படும். இந்த உலகம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்குல்ல, இன்றைக்கி வந்து 3 மாதம் மழை காலம், 3 மாதம் வெயில் காலம், 3 மாதம் குளிர் காலம், இப்படி இருக்கு இல்லையா? இது இந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்தியா? இங்கே வந்து நதி ஓடுது, அங்கே அமேசான் நதி இருக்குது, இங்கே இது இருக்குது, பூமிக்குள்ளே ஓசோன் லேயர் இருக்குது, இது வந்து காற்று மண்டலம், இது அந்த மண்டலம் இந்த மண்டலம் எல்லாம் டெமாலிஷ் ஆகும். சூரியன் டெமாலிஷு, சந்திரன் டெமாலிஷு, எல்லாம் நாசமாகும். அல்லாவுடைய அந்த டோட்டல் இந்த ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, டோட்டலாக டெமாலிஷ் ஆகும். இப்போ அடுத்த ஒரு சூர் ஊதப்படும், ரெண்டாவது சூர். இப்போ என்ன ஆகும், புது ஃபேக்ட்ரி வரும். அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுல்ல, இப்போ நம்ம இருக்கிறோம்ல, இந்த ஃபேக்ட்ரி மாதிரி அந்த ஃபேக்ட்ரி இருக்காது. அந்த ஃபேக்ட்ரியில் என்ன இருக்கும், ரூல்ஸ் புதுசு. என்ன, இந்த ஃபேக்ட்ரியில் நன்மை தீமை செலக்ட் பண்ணணும், அந்த ஃபேக்ட்ரியில் எதுவும் பண்ண முடியாது. இந்த ஃபேக்ட்ரியில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஃபேக்ட்ரியில் எதுவும் கிடையாது. இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம கண்ணுக்கு மலக்குகள் தெரிய மாட்டாங்க, அந்த ஃபேக்ட்ரியில் மலக்குகள் தெரிவாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் அல்லாஹ் பற்றி ஒன்றும் தெரியாது, அல்லாஹ் பற்றி நம்ம 0 நாலேஜில் தான் இருக்கோம், வேதத்தை படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஃபேக்ட்ரியில் அல்லாஹ் டைரெக்டாக பார்ப்போம். என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு லாபமும் கிடைக்காது, ஒரு நஷ்டமும் அந்த கிடைக்காது. டோட்டலாக என்ன ஆயிரும், அந்த ஃபேக்ட்ரியோடைய அந்த பொசிஷனே வந்து வேறு மாதிரி.